வனாந்தரத்தில் கோபம் கொண்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சங்கீதம் 95:8. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்காக இருப்பீர்கள் என்று நிச்சயமாக அறியுங்கள். எண்ணம் 32:23. குரல் நீ நித்திய ஜீவனை அழைப்பேன் என்பது அவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. Therefore, we preach குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:14. கட்டளையின் குரல். இஸ்ரவேலே இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கின்றதாவது கோபம் கொண்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சங்கீதம் 95:8. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்காக இருப்பீர்கள் என்று நிச்சயமாக அறியுங்கள். எண்ணம் 32:23. குரல் நீ நித்திய ஜீவனை அழைப்பேன் என்பது அவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. Therefore, we preach குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:14. கட்டளையின் குரல். இஸ்ரவேலே இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கின்றதாவது
என்னாகமம் 32:23. நீங்கள் இது செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். Therefore, Day 3 வாக்குத்தத்தத்தின் குரல். அழைப்பின் குரல். சங்கீதம் 56:3. இந்த பிரைஸ் கொடுக்கலாமா? வின்சென்ட் எனக்கு நம்முடைய கமிட்டி மெம்பர் வின்சென்ட். அப்படியே நம்முடைய பொருளாளர் ஆயிரமா அவர்கள் கௌரவிக்கிறது விதமாக ஏபிஎஸ் டீச்சர் ஐரின் டீச்சரை அன்புடன் அழைக்கிறோம். உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 5 நாள் பிபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையில நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது. 5 நாளும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை ஆர்கனைஸ் பண்ணி நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. டைரக்டர் அவங்களே நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம். திருச்சபை சார்பாக உங்களுக்கு அன்பார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்வோம். அப்படியே 5 நாள் நம்முடைய டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் நன்றியோடு உங்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றியோடு தெரியப்படுத்துகிறோம். சத்யா நமக்கு இல்ல ஊர் பெற்றாங்க, அவங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்ல டைரக்டர்ஸ் வாலண்டியர்ஸ் 3 பேர் சர்ச்ல இருந்து சேர் கொண்டு வரது, மைக் கொண்டு வரது, ஆம்பிபேர் கொண்டு வரது, சரி பண்றது, இந்த பேப்பர்ஸ்லாம் நமக்கு டீச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒட்டுறது எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். நம்ம வாலண்டியர்ஸ் மிக சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களுக்கும் திருச்சபை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். அது மட்டுமல்ல இந்த பிபிஎஸ் வைக்கணும்னு சொன்ன உடனே நான் புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற சபை தலைவரை கூப்பிட்டு நான் பேசினேன். என்ன செய்யலாம்? நானும் அவரும் ஆலோசித்து இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, 35 ஸ்டூடெண்ட் பக்கம் நமக்கு இருக்கிறாங்க. ஒரு டைரக்டர்ஸ், 5 டீச்சர்ஸ், 3 வாலண்டியர்ஸ், இத்தனை பேருக்கும் பரிசு கொடுக்க வேண்டும். ஈவினிங் இருந்ததுனால ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், ஒரு சுண்டலோ ஒரு டீயோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கும் போது மனம் உகந்து அதை நான் இப்ப நான் ஒண்ணு இல்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன்.